சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தரின் சத்தம் மகத்துவம் உள்ளது. திரண்ட தண்ணீர் மேல் ஜலப்பிரவாகம் மேல் கர்த்தரன் முழங்குகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இன்று நாம் கர்த்தர் புத்தியை தந்தருளுவார் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம். அதற்கான வேத பகுதி 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 7வது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கி கொள்ள மாட்டான். மேலும் ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருளுவார். இந்த இடத்துல தீமோத்தேயு ஒரு இளம் ஊழியக்காரராக இருக்கிறார். பவுல், அப்போஸ்தலராகிய பவுல் எபேசு பட்டணத்துக்கு இவரை அனுப்பி வைத்து அங்கு தவறான உபதேசங்களை உபதேசித்து கொண்டிருக்கிறவர்களை அகற்றி அங்கே ஆவிக்குரிய தலைவர்களை, சபை தலைவர்களை, மூப்பர்களை எல்லாம் நியமிக்கும்படி அனுப்பி வைத்திருந்தார். முதல் நிருபத்தில் அதை பார்க்குறோம். ஆனால் அங்கே போய் அவரால் இந்த காரியத்தை நிறைவேற்ற முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறதுனால பவுல் நேரடியாக ரோமாபுரியில் சிறைச்சாலையிலேருந்து விடுவிக்கப்பட்டவர் இங்கே எபேசு பட்டணத்துக்கு வர்றார். இங்கே வந்த பிறகு திரும்பவும் ஒரு கலகம் உண்டாகி பவுலை எதிர்க்கிற ஒரு சிலர் இருந்து திரும்பவும் பவுல் ரோமாபுரி சிறைக்கு அனுப்பப்படுகிறார். திரும்ப சிறையில் இருக்கிறார். இந்த நேரத்தில் தீமோத்தேயு பயப்படுகிறார். ஐயோ, நம்மளுக்கு எதிர்ப்பு இருக்கிறது, நம்ம எதிர்க்கிறவர்கள் இருக்கிறார்கள், உபத்திரவங்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு தான் வந்த காரியத்தை, ஊழியத்தை நிறைவேற்றாமல் பயந்து இருக்கும்போது அவரை உற்சாகப்படுத்தும்படியாக பவுல் எழுதுகிறார் இந்த 2ஆம் நிருபத்தில். அதில் தான் அவர் சொல்லுகிறார், பயப்படாத, நான் சிறைச்சாலை இருக்கிறத குறித்து கவலைப்படாத, வெக்கப்படாத, என்னை குறித்தும் வெக்கப்படாத, சுவிசேஷத்தை குறித்தும் வெக்கப்படாத, தைரியமாய் நீ சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், சபையில் நீ நியமிக்க வேண்டியவர்களை நியமிக்க வேண்டும் அப்படி சொல்லி உற்சாகப்படுத்தி அவர் சொல்லுகிறார். முதல் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அப்படி தொடர்ந்து சொல்லும்போது தான் சொல்லுகிறார், ஆதலால் என் குமாரனே, நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படும். அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷரிடத்தில் ஒப்புவி. அவர் சொல்கிறார், நீ கிறிஸ்து இயேசுக்குள்ளாக இருக்கிற கிருபையில் பலப்படும், பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளாக இருக்கிறார். நான் உனக்கு ஒப்புவித்த காரியத்தை நீ நிறைவேற்ற வேண்டும். உனக்கு அடுத்த லீடர்ஸை அங்கே நியமித்து திரும்ப என்னிடத்தில் வர வேண்டியது உனக்கு நான் இட்ட கட்டளையாக இருக்குது. அதை நிறைவேற்றதுக்கு பிரயாசப்படு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிவிட்டு அவர் சொல்லுகிறார், நான் கஷ்டப்பட்டது போல், நான் உபத்திரப்படுகிறது போல் நீயும் உபத்திரப்படுவதற்கு தயங்காத, பயப்படாத. நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. நான் ஒரு நல்ல போர் சேவகனாய் என்னுடைய ராஜாவாகிய இயேசுவுக்கு தீங்கு அனுபவித்தாலும் பரவாயில்ல, அவர் சொன்ன காரியத்தை நிறைவேற்ற பிரயாசப்படுகிறேனோ அப்படியே நீயும் செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நபரை ஓமைகளாக காமித்து அவர் சொல்லுகிறார். முதலாவதாக இந்த தண்டில் சேவகம் பண்ணுகிற போர் சேவகனை 4ஆம் வசனத்திலையும், 5ஆம் வசனத்தில் மல்யுத்தம் பண்ணுகிறவனையும், 6வது வசனத்தில் ஒரு பயிரிடுகிறவனையும் விவசாயியும் ஒரு உதாரணமாக காமித்து இவர்களை போல நீ பிரயாசப்படு, உனக்கு பலன் உண்டு. அவர் முடிக்கிறார், இந்த நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை தந்தருள்வார். புத்தி அப்படின்னு சொல்லும்போது யோசுவாவில் வாசிக்கிறோம், நீ இந்த நியாயப்பிரமாணத்தெல்லாம் நீ தியானித்து அதை கடைப்பிடித்தால் நீயும் புத்திமானாய் நடந்து கொள்வாய். அப்படின்னா நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்ப. உனக்கு உரிய காரியத்தில் யோசுவாவுக்கு கொடுத்த காரியம் என்ன? தேசத்தை சுதந்திரித்து அதை பங்கிட வேண்டும் கோத்திரங்களுக்கு. அந்த காரியத்தில் நீ வெற்றி உள்ளவனாக இருப்ப என்பதை அங்கே யோசுவாவுக்கு சொன்னது போல் இங்கே தீமோத்தேயுக்கு சொல்கிறார், உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த காரியத்தில் நீ வெற்றி உள்ளவனாக இருப்பதற்கு இந்த காரியங்களை நீ சிந்தித்துக்கொள். கர்த்தர் உனக்கு அதை குறித்து ஒரு வெளிச்சம் தருவார்.
நீ புத்திமானாய் வெற்றியுள்ளவனாய் எப்படி இருக்கலாம் என்பதை இந்த காரியங்களை நீ சிந்திக்கும் போது கர்த்தர் உனக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம், இந்த பூமியில் உங்களுக்குன்னு ஒரு அசைன்மெண்ட் இருக்குது, ஒரு வேலையை தேவன் நியமித்து வைத்திருக்கிறார். நீங்கள் உங்கள் தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பதாகவே, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உங்கள் மேல் தேவன் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். அந்த நோக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராக இருக்கிறார். அதனால தான் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார், வேத வசனத்தை கொடுத்திருக்கிறார், ஊழியர்கள் மூலமாக உங்களை உற்சாகப்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கர்த்தர் பேசுகிறதுனா அந்த அசைன்மெண்ட்டை நீ நிறைவேற்றணும், அந்த வேலையை உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த அழைப்பை நீ நிறைவேற்றணும். அதற்கு உனக்கு புத்தி தேவை. எப்படி நான் வெற்றியுள்ளவனாக இந்த காரியத்தை முடிக்கணும் என்ற வெளிச்சம் உனக்கு தேவை. அதை நான் தான் உனக்கு தரப்போகிறேன். ஆனால் அதுக்காக நீ இந்த காரியங்களை நீ சிந்தித்துக்கொள் என்று சொல்கிறார். எந்த காரியம்னா முதலாவதாக பார்க்குறோம், 3வது வசனம் 4வது வசனத்தில் பார்க்குறோம். நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போர் சேவகனாய் தீங்கு அனுபவி. தண்டில் சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாய் இருக்கும்படி பிழைப்புக்கு அடுத்த அலுவல்களில் சிக்கிக்கொள்ள மாட்டான். ஒரு சோல்ஜரை குறித்து பேசுகிறார், ஒரு போர் வீரன், சேவகன். சோல்ஜரை குறித்து நீ சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் இருக்குது. நீ சிந்தித்தால் அதிலிருந்து கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வெளிச்சத்தை நீ அறிந்து கொண்டு அதன்படி நீ நடந்தால் உங்களுடைய ஊழியத்தின் பாதையிலே வெற்றி உண்டாகும். தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற காரியங்களிலே வெற்றி உள்ளவர்களாய் நீங்கள் மாறுவதற்கான வெளிச்சம் கிடைக்கும். இந்த சோல்ஜர், ஒரு போர் சேவகன் இடத்துலேருந்து நாம் அறிந்து கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம், ஒரு சில காரியங்களை அப்படியே சுருக்கமாக பார்க்குறோம். என்னென்னா, முதலாவதாக இங்கே இந்த பகுதியில் சொல்லுகிறபடி அவனுடைய ஃபோக்கஸ், கவனம் எல்லாம் என்னுடைய எஜமான், என்னுடைய படைத்தலைவன் என்ன, என்னுடைய கமாண்டிங் ஆஃபீஸர் என்ன சொல்லுகிறாரோ அதை நிறைவேற்ற வேண்டும் என்பது தான் அவனுடைய ஃபோக்கஸ். மற்ற காரியங்களில், பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள், உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் அவன் ஃபோக்கஸ் மாறாது. அதை தான் இங்கே காமிக்கிறான். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையில் கவனமாக இருப்பான், உலகத்துக்குரிய காரியங்களில் கவனம் இருக்காது, அதில் சிக்கிக்கொள்ள மாட்டான், அட்டென்ஷன் டிவைட் ஆகாது. நாமும் நம்முடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த காரியங்களில் வெற்றி உள்ளவர்களாக இருக்கணும்னா முதலாவதாக நம்முடைய ஃபோக்கஸ் அன்டிவைடடாக இருக்கணும், சிதறக்கூடாது. நிறைய நேரம் ஏன் கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட தேவ அழைப்பில் நிற்க முடியல, இல்லைன்னா அதில் வெற்றி உள்ளவர்களாய் இருக்க முடியலன்னா 4 காரியங்களே எடுத்து போட்டு செஞ்சிட்ருக்காங்க. இதுவும் நல்லது தானே, அதுவும் நல்லது தானே, இதுவும் தேவை தானே, நற்காரியங்கள் தானே அப்படின்னு சொல்லி தேவன் கொடுத்த காரியத்தில் கவனம் செலுத்தாமல் நல்லது என்று தோன்றுகிற காரியங்களிலும் நேரத்தை செலவழிக்கிறார்கள். உலகத்துக்கு அடுத்த காரியங்கள்லையும் சிக்கிக்கொள்கிறார்கள். அப்படி இல்லை, டிவைடட் இருக்கணும், ஃபோக்கஸ் சீராக இருக்கணும். பவுல் சொல்கிறான், ஒன்றையே நான் நோக்கி இருக்கிறேன், வேறு எதையும் நான் கவனிக்கலை, வேறு எதையும் நான் சிந்திக்கலை, எனக்காக வைத்திருக்கிற லக்கை நான் அடைய வேண்டும். அந்த சிங்கிள் ஃபோக்கஸ் இருக்கணும். மீது எல்லாத்தையும் விட்டுட்டு துறவி போல் வாழணும்னு சொல்ல வரல. ஆனால் உலகத்தில் எல்லா காரியங்களையும் செய்தாலும் என்னுடைய கவனம், எண்ணங்கள் எல்லாம் இந்த காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். கர்த்தர் இது எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு காரியம், இதை நிறைவேற்றும்படியாக தான் தேவன் என்னை சிருஷ்டித்து இருக்கிறார், என்னை ரட்சித்து இருக்கிறார், நான் அவருடைய கரத்தின் கிரியையாக இருக்கிறேன். அந்த வெளிச்சம் தெளிவு இருக்கணும். அப்பொழுது நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வீர்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய அட்டென்ஷன் செதறி இருக்கிறது என்பதை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறார். அட்டென்ஷன் அதில் இருக்கணும், சிங்கிள் ஃபோக்கஸ்டாக கொண்டு வாங்க. செதறி இருக்கிறவங்க கவனத்தெல்லாம் ஒரு காரியத்தின் மேல் மையமாய் வைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மூலமாய் பெரிய காரியங்களை நிறைவேற்றுவார். அடுத்தது, ஒரு சோல்ஜர் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு தெரிகிற ஒரு காரியம் ஒபீடியன்ஸ். எங்கள் தாத்தா மிலிட்ரியில் இருந்தவர். அவர் எனக்கு சொல்கிற ஒரு காரியம், சிறு வயதில் இருக்கும்போது சொன்ன காரியங்கள் என்ன, ஃபஸ்ட் ஓபே தென் கொஸ்டின். இது ஏன், எப்படி, எதுக்காக, எப்படி நடக்கும்ன்றது கேள்வி கேட்காத, முதல்ல சொன்னதை செய், அப்புறம் கேள்வி கேட்டுக்கும். அதே மாதிரி
தேவன் ஒரு காரியத்தை சொன்னால் அதற்கு முதலாவதாக கீழ்ப்படிந்து பாருங்கள். புரியுது புரியல, எப்படி நடக்கும், வாய்க்குமா வாய்க்காதா, இந்த கேள்வியெல்லாம் தெளிவு பெற்றதுக்கு அப்புறம் அதில் செயல்படணும்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது தேவனுடைய வார்த்தை என்று உங்களுக்கு தெளிவு உண்டானால் முதலாவதாக கீழ்ப்படிங்க. அதுக்கு பிறகு அதை குறித்த வெளிச்சம் கர்த்தர் தருவார். கீழ்ப்படிந்து பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுகிற காரியமும் அதுதான். எவ்வளோ நாள் அது ஏன், இது எப்படி, இது வேணாமா, இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டே காரியத்தில் செயல்பட மாட்டேன்றீங்க. விசுவாசத்தோடு அடி எடுத்து தான் பாருங்களேன். கர்த்தர் சொன்ன காரியத்தை செஞ்சு தான் பாருங்களேன். கர்த்தர் நீங்கள் அடி எடுத்து வைக்கும்போது இப்போ உங்களுக்கு முன்பதாக சென்று கோணலானவர்கள்லாம் செவ்வையாக்குவார். உங்கள் பாதையில் வெளிச்சம் உண்டாகும். திக்கற்றவர்களாய் கர்த்தர் உங்களை விட மாட்டார். கர்த்தர் ஒரு காரியத்தை சொன்னிருந்தால் அவர் ஏற்கனவே முடிவை அறிந்தவராக இருந்து உங்களோடு பேசுகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக அந்த ஒரு சோல்ஜர், போர் சேவகனிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னென்னா தியாகம். இங்கே சொல்லுகிறாப்புல அந்த போர் சேவகன் பிழைப்புக்கு அடுத்த, உலகத்துக்கு அடுத்த காரியங்களில் சிக்கிக்கொள்ளாமல், அதெல்லாம் தேவையில்லையா? பிழைப்புக்கு அடுத்த காரியங்கள் தேவையில்லையா? தன்னுடைய காரியங்கள், இப்போ நம்ம இந்தியாவில் எங்கேயா சோல்ஜர்ஸாக இருக்காங்க, திடீர்னு பார்டரில் ஒரு யுத்தம்னா வீடெல்லாம் விட்டுட்டு, இங்கே பேஸ் இங்கே எங்கேயாவது இருக்கும், ஆனால் விட்டுட்டு எங்கே கூப்பிட்றாங்களோ அங்கே போவாங்க. இல்லைன்னு சில நேரத்தில் குடும்பத்தோடு போய் எங்கேயாவது ஒரு இடத்துல அவங்களுடைய பேஸ்லேருந்து பண்ணாங்கன்னா உறவினர்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு நாட்டுக்காக அவர்கள் பிரயாசப்பட்டு தியாகங்கள் செய்து அங்கே அவர்கள் தங்களுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் இயேசுவுக்காக நான் போர் சேவகனாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் தியாகங்கள் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்கும். தியாகங்கள் என்ன சொன்னால் நான் கஷ்டப்படணும் அதெல்லாம் வேணான்னு இல்லை, மற்றவர்களை போல நான் வாழணும்னு இல்லை. என்னுடைய நோக்கம், என்னுடைய சிந்தையெல்லாம் அவரை பிரியப்படுத்துறதா இருக்கிறபடினால மற்றவர்களுக்கு இதுதான் சௌகரியம் அப்படின்னு நினைக்கிற காரியங்கள்லாம் விடுறதை பற்றி தாங்க சொல்லுவது இல்லையா. அதனால் எனக்கு அசௌகரியம் இருக்கும், தேவன் என்னை கவனிக்க மாட்டார், எனக்கு நன்மையை தர மாட்டார் என்று இல்லை. உலகத்தாரை போல வாழாதபடி என்னை ஒடுக்கி கொள்ளுகிற ஒரு காரியம் இங்கே இருக்கும். சாக்ரிஃபைஸ் இருக்கணும். அதுதான் இயேசு சொல்லுகிறாரே, ஒருவன் எனக்கு சீஷனாக இருக்க விரும்பினால் அவன் இதெல்லாம் விட்டுட்டு தன் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும். சில காரியங்களை விட வேண்டியது அவசியமாக இருக்கும். ஆபிரகாமுக்கும் சொன்னாரே, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ, நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் எல்லாம் சொல்லிட்டு, ஆனால் அது கண்டிஷன் போட்டார். நீ விட வேண்டிய காரியங்களுக்கு உன் தேசத்தை விடு, உன் இனத்தை விடு, உன் தகப்பன் வீட்டாரை விட்டுட்டு நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போ. ஏன்? இந்த காரியங்கள் தேவனுடைய அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தடையாய் இருக்கும் என்பதை அறிந்து தேவன் அதை விட சொல்கிறார். ஆண்டவர் உங்களோடையும் தான் பேசிகிட்டே இருந்திருக்கிறாரே, இதை விட்டுரு, இந்த சகவாசத்தை விட்டுரு, இந்த காரியத்தை விட்டுரு, இந்த செய்கையை விட்டுரு, இந்த பழக்கத்தை விட்டுரு, கடந்த காலம் நிகழ்காலம் ஏதோ ஒரு காரியத்தை, என்ன எனக்கு பிரியமாக இருக்கிறது என்று நீங்கள் நினைக்கிற காரியங்கள் அவருடைய காரியத்துக்கு தடையாக இருக்கிறபடினால அதை விட்டுருன்னு சொல்லும்போது அதை விடுகிற ஒரு தெளிவு நமக்கு இருந்தால் நாம் அவர் சொன்ன காரியத்தில் நாம் ஜெயமுள்ளவர்களாக இருப்போம். இயேசுக்காக நான் வாழ வேண்டும், ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும்னா சோல்ஜர்ட்டேருந்து கற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் இதுதான். நம்முடைய ஃபோக்கஸ் டிவைடடாக இருக்கக்கூடாது, சிதறக்கூடாது. ஒரே காரியத்தில் அவருடைய அழைப்பு என்ன என்பதை அறிந்து அதிலேயே மையம் வைத்து நம்ம கவனம் செலுத்தி நேரத்தையும் நம்முடைய பலனையும் செலவழிக்கிறவர்களாக இருக்கும். கீழ்ப்படிதல் அவசியம். கேள்வி கேட்டதுக்கு அப்புறம், தெளிவு வந்ததுக்கு அப்புறம் கீழ்ப்படிவன் இல்லை, முதலாவதாக கீழ்ப்படிஞ்சு பாருங்க. அப்பொழுது அதுக்கு தேவையான தெளிவை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். தியாகம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். எதை ஆண்டவர் விட சொல்கிறாரோ அதை விட்டுறணும். முதல்ல அவரை பிரியப்படுத்துறது தான் உங்களுக்கு முக்கியமான காரியமாக இருக்கணும். ரெண்டாவதாக பார்க்குறோம், மல்யுத்த வீரனை இங்கே காண்பிக்கிற ஒரு அத்லெட், ஒரு மல்யுத்த வீரன்னா அவன்கிட்டருந்தும் நம்ம சில காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்குது. ஒரு மல்யுத்த வீரன்னா ஒரு அத்லெட்டோ ஒரு ரெஸ்லரோ ப்ராக்டிஸ் நிறைய பண்ணுவாங்க. நேராக போய் போட்டியில் போய் நின்று ஜெயிக்க மாட்டாங்க. அதுக்கு வருஷ கணக்காக உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க.
காலையில் நைட்டு அப்படின்னு சொல்லி காலைல 3 மணி நேரம், சாயங்காலம் 3 மணி நேரம் அப்படின்னு மணிக்கணக்காக டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் ஒரு போட்டியில் போய் அவர்கள் ஜெயிக்கிறவர்களாக இருக்க முடியும். தேவன் நாம் ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னா மல்யுத்தனை போல நம்ம இருக்கணும், அவன்கிட்ட அது கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஒரு காரியம் என்னென்னா, முதலாவதாக ஒரு மல்யுத்த வீரனை போல நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே நாம் பயிற்சி உள்ளவர்களாக இருக்கணும். ஜெபம், வேத வாசிப்பு போன்ற காரியங்களில் மாத்திரம் அல்ல, அது அடிப்படை. உங்களுடைய வரம் என்று ஒன்று இருக்கிறது. உங்களை அழைப்புக்கேன எக்யூப்மெண்ட்ஸ், டூல்ஸ் ஆண்டவர் கொடுத்திருப்பார். உங்கள் அழைப்பை நிறைவேற்றுவதற்கென்று சில வரங்களை தேவன் தந்திருப்பார். அவைகளை அடையாளம் கண்டு கொண்டு அதை அபியாசிக்கிறவர்களாக இருக்கும். எனக்கெல்லாம் தேவ வரம் இருக்கா இல்லையான்னு எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு கண்டிப்பாக இருக்குது. அந்த அழைப்புக்கு ஏற்ற கருவிகளை கர்த்தர் தருகிறவராக இருக்கிறார். எதுவுமே தராமல் உங்களை இந்த காரியத்தை செய்யணும்னு அனுப்ப போகிறதில்ல. வேதமும் பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறது போல பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒவ்வொருவருக்கும் அவனவனுக்கு தந்திருக்கிற வரத்தின்படியே நாம் சேவிக்க கடவுள். ஒவ்வொருத்தருக்கும் இருக்குது. அது என்ன என்பதை அறியாமலே பெரும்பான்மையான கிறிஸ்தவர்கள், அதெல்லாம் ஒரு சில வரங்களை உடையவர்கள், ஊழியர்கள், பிரபலமானவர்கள், விசேஷமானவர்கள், ஸ்பெஷலாக தான் ஒரு சிலருக்கு உண்டு அப்படின்னு நினச்சி விட்டுடுறாங்க. இல்லை, ஒவ்வொருவருக்கும் தேவன் ஒரு அழைப்பை வைத்திருக்கிறார். அந்த அழைப்புக்கேற்ற வரங்கள் உங்களுக்கு உண்டு. அதை அடையாளம் கண்டு கொண்டு முந்தின அதிகாரத்தில் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், உனக்கு இருக்கிற அந்த வரத்தை அனல் மூட்டு, அது மங்கி போக விட்டுறாத, புதைஞ்சிருக்க விட்டுறாத, அதை அனல் மூட்டி அதில் செயல்பட ஆரம்பி. அதே காரியத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் மல்யுத்த வீரனை போல உங்களுக்கு இருக்கிற காரியங்களில், கிருபை வரங்களிலே நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கணும். ஆவிக்குரிய ஒழுங்குகளாகிய ஜெபத்தில், வேத வாசிப்பில் நீங்கள் அனுதினம் பயிற்சி செய்கிறவர்களாக இருக்கணும். என்றைக்கோ ஒரு நாள் இல்லை, உற்சாகமாக இருக்கும்போது ஒரு நாள் இல்லை. நான் உற்சாகமாக இருந்தாலும் சோர்ந்து போனாலும், இப்போ ஒரு ஜிம்முக்கு போகிறாங்கன்னா, இன்றைக்கி முடியலப்பா, இன்றைக்கி தூங்கிக்கலாம் அப்படின்னு விட்டானா அந்த மனுஷன் ரெகுலராக போய் ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் தேற்ற மாட்டான். மழை அடித்தாலும் வெயில் அடித்தாலும் சோர்ந்து போனாலும், நேற்று நைட்டு கம்மியாக தூங்கினாலும் அதிகமாக தூங்கினாலும், அந்த ஒரு காரியத்தை கட்டாயப்படுத்தி அவன் ஈடுபடுத்தி கொள்ளும்போது தான் அந்த ஒரு ஒழுக்கம் உண்டாகும். அந்த ஒழுக்கம் நமக்கு உண்டாகணும். டிசிப்ளின் இருக்கணும். ஒரு மல்யுத்த வீரனை போல ஒரு டிசிப்ளின் உள்ளவனாக இருந்து சொல்லப்படுகிற காரியம் என்னென்னா, அவன் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான். ஜெயிச்சா போதாது, ஓட்டத்தை முடிச்சா போதாது, எப்படி அதை முடிக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம்னு சொல்கிறாப்புல. எப்படியும் ஆண்டவருக்காக எந்த காரியத்தை எப்படினாலும் செய்யலாம் அப்படின்னு இல்லை. அவருடைய ராஜ்யத்தின் நியமங்களின்படியாக அவருடைய குணாதிசயங்களை பிரதிபலிக்கிற ரீதியிலே நாம் செய்ய வேண்டும். மனதில் உத்தமம் ரொம்ப முக்கியம். நான் ஆண்டவருக்காக இந்த காரியத்தை சாதிக்கணும், பரவாயில்ல, இப்படிலாம் செஞ்சுக்கலாம், பரவாயில்ல, இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மற்றவங்க செய்கிறாங்களே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு இல்லை. என்னுடைய ராஜ்யத்தின் கேரக்டர், உண்மை, அன்பு, நியாயம், நீதி அப்படின்னா அதை விட்டு விலகக்கூடாது. மனதின் உத்தமத்தை காண்பிக்கிறது. நான் சட்டத்தின்படி செய்யாமல் எப்படியோ நான் ஜெயிச்சிட்டேன்னா, நம்மளுக்கு தெரியுமே, ஷைனி வில்சன்னு இந்தியாவிலேருந்து இருந்தாங்க, போய் ஓடி ஜெயித்தாங்க, ஆனால் மெடல் கிடைக்கல. காரணம், அந்த ஒரு லைனை கிராஸ் பண்ணிட்டாங்களாம். ஆனாலும் கடைசியாக கண்டுபிடிச்சி கொடுத்த மெடலை திரும்ப வாங்கிட்டாங்க. அதே மாதிரி எத்தனையோ பேர் நான் ஆண்டவருக்காக உழைச்சேன், எனக்கு கண்டிப்பாக கடைசியில் ஜெயம் கிடைக்கும், மெடல் கிடைக்கும், கர்த்தர் அங்கீகரிப்பார் அப்படின்னு நினைக்கிறாங்க. உலகம் பாராட்டலாம் அவங்கள. கர்த்தர் அங்கீகரிக்கணும், பாராட்டணும்னா சட்டத்தின்படியாக, ராஜ்யத்துக்கென்று சில சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அன்பு, உண்மை, இவைகளை விட்டு விலகி எப்படினாலும் ஆண்டவருக்காக அப்படின்னு இல்லை, இப்படி தான் ஆண்டவருக்காக என்று வாழ்கிற வாழ்க்கை,
செயல்படுகிற ஒரு வாழ்க்கை இருக்கணும். அப்படி இருந்தால் நாம் புத்திமானாக இருக்கிறோம், வெற்றியுள்ளவர்களாக இருப்போம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கே காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க? இன்றைக்கி ஆண்டவர் அதை தான் பேசிகிட்டு இருக்கார் உங்ககிட்ட. காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. மனதில் இருக்கிற உத்தமம் ரொம்ப முக்கியம். இந்த பகுதியில் மேலும் சொல்லப்படுகிற காரியம், மல்யுத்த வீரன் எதுக்கு ஓடுகிறான், எதுக்கு பிரயாசப்படுகிறான், எதுக்கு சட்டத்தை கடைபிடிக்கிறான்னா கடைசியில் முடிசூட்டப்பட வேண்டும் என்ற ஒரு நோக்கம் இருக்குது. அந்த கவனம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கணும். கடைசியில் எனக்கு ஒரு கிரீடம் இருக்குது. பவுல் சொல்கிற நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதற்கொண்டு நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறேன். நம்மளுக்கு கடைசியில் இந்த விசுவாச ஓட்டத்தை நான் முடித்து அவருக்கு முன்பாக நிற்கும்போது நல்லது, உண்மையும் உத்தமுள்ள ஊழியக்காரனே அப்படின்னு அவர் பாராட்டணும், எனக்கு ஒரு கிரீடத்தை வைக்கணும், கடைசியில் தேவன் பலன் தருவார் என்ற எதிர்பார்ப்போடு நான் பிரயாசப்படுகிறவனாக இருக்கணும். பூமிக்குரிய காரியங்களில் எனக்கு செழிப்பு கிடைக்கணும், பணம் கிடைக்கணும், பாராட்ட வரணும், அதெல்லாம் வரட்டும், அதெல்லாம் கூட கொடுக்கப்படுகிற காரியங்கள், அது கவனம் இல்லை. என்னுடைய கவனம் எல்லாம் நித்தியத்தை குறித்து இருக்கணும். தேவனை பிரியப்படுத்துகிறத தேவன் பாராட்டணும். நித்திய ஜீவனை நான் அடைய வேண்டும். பரலோகத்தில் பொக்கிஷங்களை நான் சேர்த்து வைக்கிறவனாக இருக்க வேண்டும் என்பது தான் என்னுடைய கவனமாக இருக்கணும். நித்தியத்தை குறித்த கவனமே இல்லாமல், எண்ணமே இல்லாமல், இம்மைக்காக மாத்திரமே தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்களாய் ஓடுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பரலோகத்துக்கு போகும்போது கர்த்தர் கடைசியில் பார்த்தது குட் அப்படின்னு சொல்லணும்ல. அந்த ஒரு வார்த்தைக்காக, அவர் எனக்காக பரலோகத்தில் வைத்திருக்கிற நன்மைகளுக்காக, கிரீடங்களுக்காக, பரிசுக்காக, நித்திய ஜீவனுக்காக, மகிமையின் சரீரத்துக்காக, நித்தியத்தை என்னுடைய கவனத்தில் வைத்து நான் ஓடுகிறவனாக இருக்கும். ஒரு மல்யுத்தவர், ஒரு அத்லீட், ஒரு ரன்னர் ஓடுறான்னா முடிவு கோல் எங்கே இருக்குது, அந்த கடைசி லைன் எங்கே இருக்குது, அதன் மேலே கவனம் வச்சு தான் ஓடுவான். வேறு கவனங்கள் இங்கே அந்த கவனத்தை முடிவு மேலே கவனம் இல்லாமல் இருக்கிறவர்கள் வெற்றி பெறுகிறவர்களாக ஓட முடியாது. உங்கள் கவனம் நித்தியத்தின் மேல் இருக்கிறதா, இல்லை அதை குறித்த எண்ணமே வரலையா? யோசித்து பாருங்கள். கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார் உங்களோட. நித்தியத்தை குறித்த கவனம் உடையவர்களாய் உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை ஓடுங்க. அப்பொழுது புத்திமானாய் இருப்பீர்கள். கடைசியாக அவர் சொல்லுகிற ஒரு காரியம், ஒரு விவசாயி பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும். ஒரு விவசாயி குறித்து சொல்லும்போது அங்கே அடமொழியாக சொல்லுகிற காரியம் என்னன்னா, பிரயாசப்படுகிறவன், ஹார்ட் ஒர்க் பண்ணுகிறவன். ஆங்கிலத்தில் ஹார்ட் ஒர்க்கிங் ஃபார்மர். கடின உழைப்பு இருக்கணும். எனக்கு நேரம் கிடைக்கும் போது, எனக்கு சௌகரியமாக இருக்கும்போது மாத்திரம் இல்லை, அந்த காரியத்தை நான் செய்வது எனக்கு கடினமாக இருந்தாலும் நான் செய்வேன். அந்த ஹார்ட் ஒர்க் இருக்கணும். அப்பொழுது தான் நீங்கள் செய்கிற செய்கைகளிலே ஜெயம் கிடைக்கும், உங்கள் செய்கிற ஊழியங்களிலே பலன் உண்டாகும். உங்களுடைய செய்கைனால, ஹார்ட் ஒர்க்குனால உங்களுக்கு சம்பாத்தியம் அல்ல, அல்லது ஜெயம் அல்ல, வெற்றி அல்ல. தேவன் தான் உங்களுக்கு செய்கிற காரியத்தை வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார், பலன் தருகிறவராக இருக்கிறார், உங்களை ஜெயம் எடுக்க வைக்கிறவராக இருக்கிறார். ஆனால் பிரயாசப்படாதவர்களுக்கு அது கிடையாது. உங்கள் பிரயாசம் சம்பாதிக்கிற ஒரு காரியம் அல்ல, உங்கள் பிரயாசம், உங்கள் கிரியைகள் பெற்றுக்கொள்கிற ஒரு பாத்திரமாக இருக்கிறது. தேவன் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், நீங்கள் உங்களுடைய காரியத்திலே ஜெயமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அந்த காரியத்தை வாய்க்க செய்து உங்களுக்கு வெற்றியை தர அவர் விரும்புகிறவராக இருக்கிறார். ஆனால் பெற்றுக்கொள்கிற ஒரு பாத்திரம் இருக்கணும்ல உங்கள்கிட்ட. அந்த பாத்திரம் தான் உங்கள் பிரயாசங்கள். கர்த்தருக்காக படுகிற பிரயாசங்கள் இருக்கிறதா இருக்கணும். அது கடினமாக இருக்கணும். ஒரு விவசாயி போல் இருக்கணும். காலையிலே எந்திரிச்சு போய் வயலுக்கு போய் காரியங்களை செய்கிற மாதிரி இருக்கணும். ஐயோ வெயில் இருக்கு அப்படின்லாம் பார்க்கக்கூடாது. மழை அடிக்கும் போது ஐயோ அதுக்கான காரியங்களை செய்யணும். ஒரு விவசாயி தன்னுடைய பலனை பெற்றுக்கொள்வதற்கு, அதை பாதுகாப்பதற்கு என்ன பிரயாசப்படுகிறானோ அதே பிரயாசங்கள் நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களிலும் இருக்கணும்.
அதே மாதிரி இங்கே இந்த பயிரிடுகிறவனை குறித்து சொல்லும்போது பிரயாசப்பட்டு பயிரிடுகிறவன் பலனில் முந்தி பங்கடைய வேண்டும் அப்படின்னு சொல்லும். அப்படின்னா பலன் எங்கேயோ அப்புறம் தான் இருக்க போது, அதில் அப்புறம் வருகிற பலன் இல்லை, ஃபஸ்ட்டு அவனுக்கு பங்கு கொடுத்துருங்கப்பா அப்படின்றார். ஆனால் இன்றைக்கி நான் உழைச்சேன், இன்றைக்கே எனக்கு பயிர் அறுவடை அப்படின்னு இல்லை. நான் இன்னைக்கு படுகிற பிரயாசங்களின் பலன் தூரத்தில் இருக்குது, ஆனால் பலன் நிச்சயமாக இருக்குது என்ற நம்பிக்கையோடு நான் பிரயாசப்படுகிறேன். இன்றைக்கே எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க வேண்டும், இன்றைக்கே அதோடைய பலனை நான் காண வேண்டும் என்ற தீவிரம் இல்லை. பொறுமையோடு தனக்கு வருகிற பலனை, பரிசை, அறுவடையை பெற்றுக்கொள்வதற்கு அவன் காத்திருக்கான். இன்றைக்கி போட்டால் 3 மாதம் கழிச்சு தான், 4 மாதம் கழிச்சு தான் அறுவடை வரும்னா அது வரைக்கும் வெயிட் பண்ணுறாப்புல. இன்றைக்கே போட்டுட்டேனே ஒன்றுமே வரலையே அப்படின்னு அவசரப்படலை. எதுக்கு 3 மாதம் வெயிட் பண்ணும்? அப்போ அறுவடை நாளில் அந்த டைமில் நம்ம விதைக்கலாம் அப்படின்னு இல்லையே. விதைச்சு 4 மாதம் கழித்து அறுவடை வந்தாலும் அதுக்காக தொடர்ந்து பிரயாசப்பட்டு காத்து கொண்டு இருக்கிறாப்புல. இவ்வளோ 3 மாதம் பிரயாசப்பட்டேனே, எனக்கு இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு இல்லை. எனக்கு நிச்சயமாக பலன் உண்டு என்ற எதிர்பார்ப்போடு, நிச்சயத்தோடு, பொறுமையோடு காத்து கொண்டு தன்னுடைய பலனை அடைகிறான். அந்த குணாதிசயம் நமக்கு இருந்தால் நாம் புத்திமான்களாக இருப்போம். இந்த 3 நபர்களை குறித்து அவர்களிடத்திலிருந்து நற்காரியங்களை கற்றுக்கொண்டு சொல்லுகிற ஒரு காரியம் என்னென்னா ஆட் பண்ணுறாரு பாருங்க. நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், ஆங்கிலத்தில் மெடிடேட் பண்ணு, அதை தியானி. தியானிக்கிறது என்பது ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த காரியங்களை குறித்து நான் கேட்டுக்கிட்டேன், நோட்ஸ் எழுதுறேன், இந்த இதெல்லாம் சொன்னாங்க, ஓகே 1.1 0.2 0.3ன்னு நோட்டை ஃபில்லப் பண்ணுறதுக்குனால ஒரு பிரயோஜனம் இல்லை. அதை எடுத்து என்னுடைய இருதயத்தில் வைத்து அதை சிந்தித்து கொண்டே இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கணும். சங்கீதம் 1 நம்மளுக்கு தெரிந்த ஒரு காரியம், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் அவனுக்கு செழிப்பு உண்டாகும், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அந்த தியானிக்கிற ஒரு அனுபவம் எனக்கு உண்டாயிருக்க வேண்டும். நான் ஒரு காரியத்தை நான் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அதிலிருந்து ரகசியங்களை நான் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தேடணும். தேடி அந்த காரியத்தை தியானிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். தேவனுடைய வார்த்தையில நேரத்தை செலவழியுங்கள், அப்பொழுதுதான் கேட்கிறது நல்லது. அதோடு இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற ஒரு காரியம், கேட்டதை தியானிக்கிற ஒரு பழக்கம் இருக்கணும். எவ்வளவு தியானிக்கிறோமோ அவ்வளவோ புரிந்து கொள்கிறவர்களாக இருப்போம். அதை உணர்ந்து கொண்டு அதை செயல்படுத்துகிறவர்களாக இருப்போம். நிறைய நேரம் அது வாழ்க்கையில் செயல்படாததுக்கு காரணம், கேட்குறோம், ஞாயிற்றுக்கிழமை ஒரு மெசேஜ் கேட்டோம், டிவியில் ஒரு மெசேஜ் கேட்டோம், இல்லை நான் வாசிக்கும் போது இந்த காரியத்தை எனக்கு கர்த்தர் உணர்த்தினார், வெரி குட், அதுக்கப்புறம் மறந்து போச்சு. அதை அந்த வார்த்தையை இருதயத்தில் பதித்து வைக்கத்தக்கதாக அதை தொடர்ந்து தியானிக்கிற ஒரு அனுபவம் இருக்கும்போது தான் அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட்டதாய் 30, 60, 100 பலன் கொடுக்க முடியும். ஒரு தியானிக்கிற பழக்கம் இல்லைன்னா இருதயத்தில் உள்ள செல்லாது. எதற்கு தியானிக்கணும் என்றால், நான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் கிரியை செய்யத்தக்கதாக எனக்கு புரிந்து கொள்ளுதல் இருக்க வேண்டும். அதை குறித்ததான வெளிச்சம் உண்டாகுவதற்காக நான் தியானிக்க வேண்டும். கர்த்தர் இன்னைக்கு அந்த காரியத்தை பேசுகிற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும், பிரசங்கம் பண்ணவங்களுக்கு மாத்திரம்தான் வேதத்தை தியானிக்கணும், அவங்களுக்கு கிடைக்கிற வெளிச்சத்தை அவங்க பிரசங்கம் பண்ணுவாங்க அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தனிப்பட்ட விதத்தில், ஆண்டவரே இன்று என்னோடு பேசுவீராக, அதை பேசின வார்த்தையை தொடர்ந்து இருதயத்தில் வைத்து அதை சிந்தித்து கொண்டு அதை தியானித்து கொண்டே இருக்கிறவர்களாக இருங்கள். கர்த்தர் வெளிச்சம் தருகிறவர்கள். வெளிச்சம் நான் அடைய போகிறது இல்லை. நான் வேதத்தில் 4 மணி நேரம் உட்காந்து ஆராய்ச்சி பண்ண அதனால எனக்கு வெளிச்சம் கிடைக்குமா? கேரண்டி கிடையாது. பைபிளில் PhD பண்ணி கொண்டு நான் ரட்சிக்கப்பட்டனா, நான் நீதிமானா என்ற நிச்சயம் இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. வெளிச்சத்தை கொடுக்கிறது கர்த்தர் தான். கர்த்தர் வெளிச்சம் தருவார் என்று ப்ராமிஸ் கொடுக்கிறார்ல இந்த இடத்துல. தியானி, அதிலிருந்து உனக்கு வெளிச்சம் உண்டாகும், நீ அதன் மூலமாக புத்திமானாய் நடந்து கொள்வாய். ஒரு ப்ராசஸ் இருக்குது, ப்ராமிஸும் இருக்குது. நீ தியானித்தால் உனக்கு இதிலிருந்து நான் பேசுவேன், உனக்கு வெளிச்சம் கொடுப்பேன். அந்த வெளிச்சத்தை பெற்றவர்களாய் நாம் வாழும்போது ஜெயம் உண்டு.
கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார். வேதத்தில் தியானிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டாயிருக்கணும். காரியத்தின் கடைத்தொகை இதுதான். உங்களுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கு. அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு பிரயாசப்படுங்க. ஒரு போர் சேவகனாய், ஒரு மல்யுத்த வீரனாய், ஒரு விவசாயியாய், அவர்களுடைய குணாதிசயங்களை கொண்டவர்களாய், அவருக்காக தீங்கு அனுபவிக்கும் நான் ஆயத்தம் உள்ளவனாய் என்னுடைய காரியத்தை நிறைவேற்ற வேண்டும். புத்தி உள்ளவர்களாய், ஜெயம் உள்ளவர்களாய் நீங்கள் அந்த காரியத்தை செய்து முடித்து கடைசி நாளிலே அவருக்கு முன்பாக நிற்கப் போகிறோம் என்பதை மறந்து விடாமல், அவருக்கு முன்பாக நிற்கும்போது அவர் என்னை பார்த்து நல்லது, உண்மை முத்தம் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு என்னை பாராட்ட வேண்டும் என்ற விருப்பத்தோடு செயல்படுவீர்களா? உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, இந்த நாளிலும் உங்களுடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொருத்தருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் புத்திமான்களாய், இவர்கள் கண்டு நீர் ஆயத்தம் பண்ணின நற்கிரியைகளை நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று நீர் விரும்புகிறேன். அதற்கென்று இந்த நாளிலே கொடுத்த வெளிச்சங்களின்படியாக அதை இருதயத்தில் வைத்து தியானித்து தங்கள் வாழ்க்கையை அப்பியாசிக்கிறவர்களாக காணப்பட உதவி செய்வீராக. ஆண்டவரே, இவர்கள் மூலமாய் நீர் செய்ய போகிற பெரிய காரியங்களுக்காக நன்றி. அதற்கென்று இவர்களை உருவாக்கி பயன்படுத்தும். உம்முடைய நாமத்துக்கு மகிமை உள்ள ஒரு சாட்சிகளாய் இவர்கள் விளங்குவார்களாக. கூட இருப்பீராக. நடத்துங்க. இயேசு நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. For contact J. Seelan Paul Ministries, contact number 97907529795. Mail ID wordofgod.paul@gmail.com. J. Seelan Paul Ministries வழங்கிய நற்செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.